திமுகவை கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்திட்டாரு, அவருக்கு உதவி பண்ணது செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு ஒரு டீம் ஓடிட்டு இருக்கு. அவர் தான் திமுக கூட்டணி விஷயமா அவர் தான் மீடியேட்டரு. 15 சீட்டு கேட்டாங்க, 5 சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு தகவல் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? அரசியல்ல பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணவங்க அவங்க, அண்ணா திமுக சார்ந்த எல்லாமே. அவங்க திமுகவோட வந்தாங்களா, அது பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாக போகும். ஒன்றும் இல்லை, ஓபிஎஸ் எடுத்துக்கலாம், இவரை வந்து ஸ்டாலினை வந்து பார்த்துட்டு போனதே பெரிய மைனஸாகவும் சர்ச்சையாகவும் ஆச்சு. அதிமுக பிஜேபியும் நெருங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் முதல் டிமாண்ட் என்ன பண்ணாரு, டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் நீங்கள் வேணால் வச்சுங்க, நீங்கள் கொடுத்துங்க, இதுக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் இந்த கூட்டணியில் இல்லை கூட்டணி நீங்கள் வச்சுக்கோங்க, நான் பிரச்சாரம் உங்களுக்கு பண்ண மாட்டேன். இன்ன வரைக்கும் செங்கோட்டையன் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கிறாரு, போகிறாரு, கேட்டீங்க பார்த்துக்கலாம், எனக்கு ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருக்காரு. எடப்பாடியாலையும் செங்கோட்டையனை கட்டுப்படுத்த முடியல. மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து எடுத்தாரே ஒழிய அவருக்கு அது தகுதி நீக்கம் இது கட்சியை விட்டு நீக்கலையே. இப்போ நவம்பர் 14 பீகார் எலெக்ஷனை முடிச்சதுக்கப்புறம் பிஜேபி ஃபுல் ஃப்ளெஜில் இறங்குறப்போ சில தகவல்களை சொல்லி பார்க்கும் எடப்பாடிட்ட. எடப்பாடி அதில் இல்லைல்லாம் உணர்ந்து பிடித்தால் கண்டிப்பாக அவர் மாற்றப்படுவார் அப்படிங்கிறது தான் தகவல். ஸோ டிடிவியோட ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பிஜேபி தாங்க. பிஜேபி ஏடிஎம்கே தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. எடப்பாடி இல்லாத அதிமுக பாஜக கூட்டணி இல்லை, எடப்பாடி தான் ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிவிக்கே. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 திரு டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைய தினம் ஒரு கராரான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காரு. நாங்கள் இடம்பெறக்கூடிய அணிதான் பழனிசாமியை தோற்கடிக்கக்கூடிய அணியாக இருக்கும். நிச்சயமாக வரும் சட்டமன்ற தேர்தலில் அவர் தோற்கடிக்கப்படுவார், வீழ்த்தப்படுவார். நாங்கள் இருக்கிற அணியில் அது வந்து நிச்சயமாக அது சாத்தியமாகும் அப்படின்றாரு. அப்படி ஒருவேளை தாவேகா அந்த அவருடைய கூட்டணி வந்து அமையும் பட்சத்தில் தாவேகா ஒரு தனி அணி அமைந்து அவர் அந்த கூட்டணியில் இடம்பெறாரு அப்படின்னா திமுகவை வந்து வீழ்த்தக்கூடிய அளவிற்கு அது ஸ்ட்ராங்கானது இல்லை அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதிமுக அணியில அவர் இருக்க மாட்டாரு, எடப்பாடி பழனிசாமி அகெயின்ஸ்ட் அவரு. நாம் தமிழரும் நோ. அப்ப டிஎம்கே வசம் அவர் போக போகிறார். இந்த கரூர் ஸ்டாம்பேட் விவகாரத்திலே அவர் வந்து டிஎம்கேக்கு ஃபேவரபிளான ஒரு மூவ் எடுத்தாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. தினகரன் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? இன்னும் சொல்ல போனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய ரூமர்லாம் ஓடிட்டு இருக்கு. திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை நடத்திட்டாரு, அவருக்கு உதவி பண்ணது செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு ஒரு டீம் ஓடிட்டு இருக்கு. அவர் தான் திமுக கூட்டணி விஷயமா அவர் தான் மீடியேட்டரு. 15 சீட்டு கேட்டாங்க, 5 சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு தகவல் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அவருக்கு அரசியல்ல பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணவங்க அவங்க, அதிமுக சார்ந்த எல்லாமே. அவங்க திமுகவோட வந்தாங்களா, அது பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாக போகும். ஒன்றும் இல்லை, ஓபிஎஸ் எடுத்துக்கலாம், இவரை வந்து ஸ்டாலினை வந்து பார்த்துட்டு போனதே பெரிய மைனஸாகவும் சர்ச்சையாகவும் ஆச்சு. அதனால அதாவதுங்க எடப்பாடியே அவர் ஏற்றுக்க மாட்டார், எடப்பாடி அவரை ஏற்றுக்கல. அதிமுக இது பிஜேபி அதிமுக கூட்டணி அப்போ கூட்டணியில் பிஜேபி கூட்டணியில் இருந்தவர் டிடிவி அண்டு ஓபிஎஸ். அதிமுக பிஜேபியும் நெருங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் முதல் டிமாண்ட் என்ன பண்ணாரு, டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் நீங்கள் வேணால் வச்சுங்க, நீங்கள் கொடுத்துங்க, இதுக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் இந்த கூட்டணியில் இல்லை கூட்டணி நீங்கள் வச்சுக்கோங்க, நான் பிரச்சாரம் உங்களுக்கு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கழட்டி விட்டதை வந்து பிஜேபி என்னடா இது தேவையில்ல சிக்கலாக இருந்தது தான் அமித்ஷா என்ன சொன்னார், இன்னர் பாலிடிக்ஸில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு அவர் சொன்னார். ஏன்னா அப்போதைக்கு எடப்பாடியை சமாதானப்படுத்தி கொண்டாட வேண்டிய கட்டாயம் பிஜேபிக்கு இருந்தது, அதனால் கொண்டாந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ சூழ்நிலை என்னென்னா வரிசையாக ஐபி ரிப்போர்ட்டு இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்குறப்போ அதிமுக பயங்கர மைனஸாக இருக்குது. குறிப்பாக டெல்டா அண்டு தென் மாவட்டங்களில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இல்லை, அதிமுக இல்லை, 2-3 பிரிஞ்சு கிடக்கு அப்படிங்கிறத உணர்ந்துருச்சு பிஜேபி.
பிஜேபிக்கு இப்போ பீகார் எலெக்ஷன் பெருசா போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். நவம்பர் 14 அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ல இறங்கி தமிழக சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமாகவும் கூட்டணி சம்பந்தமாக பேச ஆரம்பிக்க போறாங்க. அது வரைக்கும் எடப்பாடியை விட்டு வைப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எடப்பாடியை கண்டிப்பாக டைட் பண்ணுவாங்க. கூட்டணி இல்லைல்ல, டிடிவி ஓபிஎஸ்க்கெல்லாம் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு பேசி பார்ப்பாங்க. அந்த ஆப்ஷனில் சரியா இல்லை, எடப்பாடி இல்லைன்னால் இன்னொரு ஆப்ஷன் ஏற்கனவே இருக்கு, செங்கோட்டையன். அவங்களுக்கு அதிமுகவில் எல்லாம் அந்த ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் செங்கோட்டையன் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கிறாரு, போறாரு. கேட்டீங்கன்னா பார்த்துக்கலாம், எனக்கு ஒரு நல்ல நல்ல முடிவு வரும் அப்படின்னு தான் சொல்லிட்டே இருக்காரு. எடப்பாடியாலையும் செங்கோட்டையனை கட்டுப்படுத்த முடியல. மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து எடுத்தாரே ஒழிய அவருக்கு அது தகுதி நீக்கம் இது கட்சியை விட்டு நீக்கலையே. தைரியமாக நீக்கலாம். இன்னும் இல்லைங்க, 6 மாதம் கூட இல்லைங்க. நீங்கள் அசம்பிளின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதம் கூட கிடையாது எம்எல்ஏவா. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எம்எல்ஏ கிடையாது இல்லை. இன்னும் ஒரு 40-50 நாள் தான் இருக்கு. பட் எந்த அளவுக்கு ஏன் பயப்படுறாரு எடப்பாடி அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாத்துக்குமே இருக்கு. பெரிய தட்டார் புட்டார்னு பேசக்கூடியவர், சசிகலா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவர், டிடிவி வேண்டாம் அப்படின்னு சொன்னவர், ஓபிஎஸ் தூக்கி போட்டவர், ஏன் செங்கோட்டையன் விஷயத்துல மட்டும் ஏன் பயப்படுறாருன்னு இன்னைக்குமே பலருக்குமே ஒரு கேள்விக்குறியாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல சார், செங்கோட்டையன் அவர்களுடைய ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் நேர்முறைனா இப்ப பேசுறாரு. நான் 10 நாள் வந்து தலைமைக்கு கெடுலாம் விதிக்கல, வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு ஆலோசனையில ஈடுபடணும், பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுல நான் ஒரு பரிந்துரை தான் செஞ்சேன். அவங்களுக்கு நான் நிபந்தனை எல்லாம் வைக்கல. 1.5 மாசத்துல அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை துவங்கணும் அப்படின்னு தான் நான் சொன்னேன்னு சொல்லி திரு செங்கோட்டையன் அவர்கள் நேரா அப்படியே வந்து பின்வாங்குறாரு தன்னுடைய அந்த சொல்லுக்கு. அப்போ செங்கோட்டையனும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்று இதுதான் அதிமுக பிரிந்தவர்கள் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு கிடையாதுங்கிற ஒரு மனநிலைக்கு அவரும் வந்துட்டாரா இல்லையா? 100% கடந்த சட்டமன்ற தேர்தலில் கருப்பு பேட்டி அவரும் கட்டியிருந்தாரு. செங்கோட்டையன் 100% ஏத்துக்க மாட்டாரு, டிராவல் பண்ண மாட்டாரு. இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பா செங்கோட்டையன் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார். 100%. எடப்பாடி சீட்டு கொடுப்பாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. அது வேற விஷயம், புரியுதுங்களா? காரணம் கோபிச்செட்டிப்பாளையம் அவருக்கு ஆப்ஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பட் அதே மாதிரி சூழ்நிலை என்னன்னா, இனிமே வந்து எடப்பாடியும் செங்கோட்டையனும் ஒன்றா டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் சில அஷூரன்ஸ் வந்து செங்கோட்டையனுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு தான் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்ச தகவல். டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பர் 14 பீகார் எலெக்ஷனை முடிச்சதுக்கு அப்புறம் பிஜேபி ஃபுல் ஃப்ளெஜ்ல இறங்குறப்போ சில தகவல்களை சொல்லி பார்க்கும் எடப்பாடிட்ட. எடப்பாடி அதில் இல்லை உணர்ந்து பிடித்தால் கண்டிப்பாக அவர் மாற்றப்படுவார் அப்படிங்கிறது தான் தகவல். நம்ம வந்து இப்போ இதை பற்றி பேசுகிறோம்னா டிடிவிக்கு கொடுக்க சொல்லப்பட்ட தகவல் அதுதான். இப்போ வரைக்கும் அதுக்காக தான் சொல்லியிருக்காரு. அதனால தான் அவர் திருப்பி திருப்பி என்ன சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு வந்து டிசம்பர் லாஸ்ட்டு இல்லைன்னா ஜனவரியில் தான் கூட்டணி குறித்து நான் முடிவு செய்வேன்னு சொல்லிட்டே இருக்கார். யாரு? இன்றைய பேட்டி கூட டிடிவி அதே தான் சொன்னார். ஸோ அவருக்கு ஓபிஎஸ்க்குலாம் சொல்லியிருக்க தகவல் அதுதான். பிஜேபி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு. அதனால கண்டிப்பாக நீ எடப்பாடி வந்து பிஜேபி சொல்றதை கேட்கலன்னா கண்டிப்பாக மாற்றப்படுவார். அவர் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. செங்கோட்டையன் கிடையாது, டிடிவி கிடையாது, ஓபிஎஸ் கிடையாது, ஏன்னா தனக்கு வேண்டியவங்களுக்கு தான் சீட்டு அப்படிலாம் நினைக்காது. அந்த பழைய கதையெல்லாம் இங்கே பண்ண முடியாது எடப்பாடியால். பிஜேபி லகான் கையில் வச்சிருக்குல்ல, அதனால மாற்றமே கிடையாது. அதனால தான் செங்கோட்டையனுக்கு கொடுத்துருக்க டைம் வந்து பீகார் எலெக்ஷன் முடியட்டும், நம்ம அதுக்கப்புறம் பற்றி பேசலாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு தான் சொல்லியிருக்கு. இன்னும் ஒரு சோர்ந்து போலையே. நீங்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணா பிறந்த நாளாக இருக்கட்டும், அதிமுக நிறுவன நாளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா தனியாக அவர் ட்ராக் ஓட்டிட்டு இருக்காரு. அவர் தனியாக ஒரு அறிக்கை விடுறாரு, அவர் தனியாக போய் மாலை போடுறாரு ஒரு நிகழ்ச்சினா, தலைவர்களை மருத்துவமனையில் தனியாக நீ அவர் போய் சந்திக்கிறாரு போன்றாருன்னு வச்சுக்கலாம். தன்னை அடுத்த கட்ட தலைவராக அவர் வந்து தன்னை உருவகப்படுத்திக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதை மறுக்க முடியுமா? கண்டிப்பாக அதுதான் உண்மை. பட் அதிமுக விட்டு விலகிறதோ சரி இனிமேல் வேண்டான்னு முடிவு பண்ணவர் அமைதியால இருப்பார், புரியுதுங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி வேண்டாங்க எடப்பாடி தான் அதிமுகன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம ஒதுங்கிக்கோன்னு இருக்கலாம். இல்லையே, ஏதோ ஒரு விஷயத்தினால தான் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்காரு அவரு. இல்ல சில மனக்கசப்புகள் இருப்பது போல தெரியுது. ஆனா
அவர் முன்பு ஓப்பனா பிரகடனப்படுத்தியது போல எதுவுமே பெருசா முன்னெடுக்கலையே இதுவரைக்கும். இல்ல செங்கோட்டையன் விஷயம் விட்டுருங்க. நான் ம். டிடிவிய சொல்றேன். ம். செங்கோட்டையனுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ம். அதனால தான் செங்கோட்டையன் பொறுமையா இருக்காரு. ஒருவேளை பிஜேபி சரியா தனக்கு இல்லன்னா செங்கோட்டையன் ஒதுங்கிருவாரு. டிடிவி அப்படி கிடையாது. டிடிவிட்டயும் இப்ப பொறுமையாலாம் சொல்லியிருக்காங்க. இருங்க. டிசம்பர் லாஸ்ட்டு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இல்லங்க நாங்க எடப்பாடிய ஏத்துக்க மாட்டோம். எடப்பாடிய சிஎம் ஆக்குனா சரியா இருக்காது. அவரும் எங்கள ஏத்துக்க மாட்டாரு. நாங்களும் அவர ஏத்துக்க மாட்டோம். அப்படின்னு டிடிவி சொல்ட்டாரு. இதே தான் ஓபிஎஸும். இந்த சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கு. ம். பிஜேபி இன்னும் முடிவு எடுக்கல. பிஜேபி இல்லங்க டிடிவி தான் இவரு தான் எடப்பாடி தான். முடிஞ்சா வாங்க. இல்லன்னா அடுத்த ஆப்ஷன்னா அவரு இந்நேரம் போயிருப்பாரு. அது விஜயோ, சீமானோ ஏதோ ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. காலங்களும் இருக்குல்ல சார். இன்னும் ஒரு 6 மாத காலம் இருக்கு. ஜனவரி, பிப்ரவரில தான் இல்லங்க இன்னும் முடிவாகும் எடப்பாடின்னு முடிவு கூட்டணிகள். பண்ணதுக்கு அப்புறம் இனிமே காலத்த வச்சு என்ன பண்ண போறீங்க? எடப்பாடி தான் அதிமுகங்க. அவர் தான் சிஎம் கேண்டிடேட். அதுலலாம் மாற்று கருத்து கிடையாதுன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் 5 வருஷம் இருந்தா என்ன? 10 வருஷமா இருந்தா என்ன? முடிஞ்சு போச்சு. நீங்க அங்க டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை. நீங்க எடப்பாடி தான் சிஎம்னு சொன்னா எடப்பாடி உங்களை ஏத்துக்க மாட்டார். நீங்களே இறங்கி வந்தா கூட இன்னைக்கு சூழ்நிலைக்கு எடப்பாடி இல்ல வேண்டாங்க டிடிவில ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி தான் ஓபிஎஸ் ஏத்துக்க மாட்டார். அவங்க அடுத்து சொல்றப்போ இப்பயே அவங்க இறங்கி ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாமே. அது விஜயா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், நீ யாரா இருக்கட்டும். அடுத்த வழியை பார்த்து போயிருப்பாரு. ஏன் கூட்டணி லேட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். வேற ஒன்றும் கிடையாது. கூட்டணின்னு சொல்றது காரணம் மேலேருந்து பிஜேபி சொல்லியிருக்கு டிடிவிட்ட. அதனால தான் அவர் பொறுமையா இருக்காருங்கிறது தான் என்னோட எண்ணம். இல்லைன்னா கண்டிப்பா வேற வழி அண்ணாமலை வாயிலாகவா? ஆமா அப்படியே வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில தகவல் அப்படிதான் நான் சொல்றேன். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான். டிடிவிக்கு இந்த 2026 தேர்தலில் ஒரு சரியான சூழ்நிலை இல்லைன்னா டெல்டா அண்டு தென் மாவட்டங்களில் ஒரு 50 சீட்டில் நின்று எடப்பாடியை காலி பண்ணுவார். அதுதான் நடப்பார். அவரோட எண்ணம் அதுதான். முடிவு அதனோட மாற்றம் இல்லை. காரணம் இல்லை, அமமுகவே உருவாகிறது எடப்பாடிக்கு எதிரான தானே. நல்லா பார்த்தீங்கன்னா அதுதானே அடிப்படையா. எப்படி அதிமுக திமுகவுக்கு எதிராக உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் அதிமுகவுக்கு எதிரான உருவாக்கப்பட்டது தானே இன்னைக்கு அமமுக. அதுதான் அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பா எடப்பாடியை விட மாட்டாங்க. அதனால மாற்றம் இல்லை. ஒருவேளை இது பிஜேபி கைவிட்டுட்டாலும் சரி, வேற எந்த ஆப்ஷன்ஸும் அவருக்கு இல்லைனாலும் கூட எடப்பாடியை விட மாட்டார். ஆனா அங்கங்க கிடைக்கிற 5000 ஓட்டு 2000 ஓட்டு 10,000 ஓட்டை விடக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்குது. அவங்களுக்கு இப்போ இல்லை, 2029 தேவைப்படுதுன்னு நினைக்குது. இப்போ விட்டுட்டீங்கன்னா இப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் நம்ம அது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்குது பிஜேபி. அதனால டிடிவி திமுகவுக்கு போவாரா மாட்டாராங்கிறதோட பிஜேபியோடைய சில தகவல்களுக்காக வெயிட் பண்றாரு. அது டிசம்பர் வரைக்கும் இருக்கும். அப்படிதான் நம்மளுக்கு அமமுக தரப்புல சொல்ற தகவல்கள். இதுதான் உண்மை. இல்ல அப்போ பாஜகவோட இன்னும் ஒரு சுமூகமான ஒரு உறவுல தான் இருக்காரு. அவர் இன்னும் விமர்சனம் பண்ணவே இல்லையே. ஏதாவது பிஜேபி விமர்சனம் பண்ணிருக்காரா சொல்லுங்க பாப்போம். ஏதாவது விமர்சனம் பண்ணி பிஜேபி இல்ல அப்படி பார்த்தா ஓபிஎஸ் அவர்களும் தான் பிஜேபி வெளிப்படையா ரொம்ப ஓபிஎஸ் கட்டமைப்பே இல்ல. ஓபிஎஸ் கட்டமைப்பே கிடையாது. அமமுக அப்படி கிடையாது. 39 கிட்டத்தட்ட மாவட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா அது கட்டமைப்பு இருக்குது. மாவட்ட செயலாளர் போட்டிருக்கிறாரு. புரியுதா இல்லையா? எல்லா இடத்துலயும் அவங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு பாடி இருக்கு. அமமுகங்கிறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஓபிஎஸ்க்கு ஒண்ணு இல்லையே. சும்மா ஆதரவாளர்கள் சில பேர் இருக்காங்க, அவ்வளவுதான். அதே போல இடையில ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன விடுறாரு அப்படின்னா, தாவேகாவை உள்ள இழுத்து பாஜகவை கழட்டி விட்டுருவாரு, அவர் ஒரு துரோகி அப்படின்னு சொல்லியும் இந்த கூட்டணிக்குள்ள ஒரு சிண்டு மூட்டக்கூடிய வேலையை செய்யறாரு திரு தினகரன் அவர்கள். இப்ப என்னதான் அவருடைய நோக்கம்? எடப்பாடி வேண்டாம். அதிமுகல சிஎம் கேண்டிடேட் எடப்பாடினா நாங்க ஒத்துக்க மாட்டோம். அவரை தோக்கடிப்போம். அவரால் இது வரைக்கும் அதிமுக வெற்றியே இல்லை. தொடர்ந்து தோல்விதான். 10 தேர்தல் தோல்வி. இப்போ 11 ஆக போகுது. அதுதான் ஸ்டாண்டு. டிடிவியோட ஸ்டாண்ட் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது.
புரியுதுங்களா? சீண்டு முட்டிக்கிறதா இல்லையாங்கிறதெல்லாம் வேற. எடப்பாடிய பார்த்தீங்கல்ல, 2 பேர் கொடிய தூக்கிட்டு வந்ததுக்கு என்ன மாரி உணர்ச்சி வசப்பட்டாருன்னு. ம். அவர் பிஜேபி விரும்பினாரா? இல்ல பிஜேபியோடைய எண்ணம் என்னன்னு நெனச்சு பார்த்தாரா? ஏற்கனவே நீங்க ஒரு கூட்டணியில இருக்கீங்க பாஸ். திடீர்னு இன்னொரு கட்சியோட கூட்டணி இது ஒரு கொடிய எடுத்துட்டு 2 பேர் வர்றாங்க. இப்ப எதா இருந்தாலும் நாங்க வந்து கூட்டணியில ஒரு முடிவு சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லணுமா இல்லையா? ஒரு நல்ல தலைவரா என்ன பண்ணுவாங்க? ம். ம். இப்ப தேமுதிக வருமா? அப்படின்னு நீங்க திருமாவளவன்ட்ட கேட்டீங்கன்னா, திருமாவளவன் என்ன சொல்லுவாரு? எங்க திமுக என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல. அவங்க முடிவு எடுக்கிறதன் அடிப்படையில தான் நாங்க செயல்படுவோம்னு சொல்லுவாங்க. ம். ம். இதுதானே ஒரு கூட்டணி தர்மம். ம். நீங்க ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர். உங்கள உங்க கூட்டத்துக்கு 2 தவேகாக்காரங்க கொடி எடுத்துட்டு வர்றாங்க. அது டிராமா, அது ஒரு கட்டமைப்பு அதெல்லாம் வேற. நீங்க உடனே இதோ பாருங்க, ஸ்டாலின் அவர்களே பாருங்கள், பிள்ளையார் சொல்லி போட்டாகி விட்டதுன்னு சொல்றீங்களேன்னா, அப்ப என்ன அர்த்தம் அது? யோ பிஜேபியோட எங்களுக்கு அதுதான் வேணும் அப்படின்னுங்கிற மாரி அந்த ஒரு இதுதானே. ஓகே. உணர்ச்சிவசப்படுறதுக்கு காரணம் அதானே. அதெல்லாம் சொல்றாரு டிடிவி. என்ன சொல்றாரு? கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா உங்கள கழட்டி விட்டுட்டு போயிடுவாருங்கிறாரு. ஆனா அதெல்லாம் செய்ய முடியாது. பிஜேபிய விடவே விடாது. அது வேற விஷயம்னு வச்சுக்கங்க. கடைசி ஒருவேளை நேரத்துல தாவேகா இறங்குனா இப்ப விஜய் இபிஎஸோட கணக்கீட்படி தாவேகா ஒருவேளை இப்ப இந்த அதிமுக கூட்டணிக்கு வருதுன்னே வச்சுப்போம். அப்போ பிஜேபி அந்த கூட்டணிக்குள்ள இடம்பெறுமாங்கிற ஒரு கேள்வியும் திரு தினகரன் அவர்கள் எழுப்புறதும் நியாயத்தன்மை உடையதுன்னு வச்சுப்போம். ஒரு இப்போ தினகரன் தேமுதிக, அதே பாமக, அன்புமணி பிரிவு, ராமதாஸ் ஐயா பிரிவு 2 பிரிவா இருக்கு. ஓகே. இப்போ இந்த மாரியான இருக்கக்கூடிய சப்பார்டினேட் ஃபோர்ஸஸ் எடுக்கக்கூடிய முடிவுகளும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா, இப்ப கடந்த இது சட்டமன்ற ஒரு விஷயம் தேர்தல்ல இல்ல தாவேக்காவ கூட்டணியில வச்சுக்கிறதா இல்லையாங்கிறது முடிவெடுக்கிறது எடப்பாடி கையிலயா இருக்கு? அமித்ஷா கையில இருக்கு. ம். புரியுதா இல்லையா? உண்மை தானே. அமித்ஷாவோட கையில தான் இருக்குது. தாவேக்கா வருதா, போகுதா அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய முடிவு. எடப்பாடி மட்டும் ஆசைப்பட்டா போதுமா அதுல? இல்ல அவங்க 2 பேரும் முடிவு எடுத்தா போதுமா? விஜயும், எடப்பாடியும் முடிவு எடுத்தா போதுமா? கிடையாதுல்ல. வேற ஒரு கூட்டணியில இருக்கிறீங்க நீங்க. அந்த கூட்டணியில ஒரு கட்சி வருதா, வேணாமாங்கிறது அப்பதான் முடிவு. ஏன் தைரியமா அங்க சொல்லி பாருங்க நீங்க. விஜய் வந்து தவேகா கூட்டணி இணங்கும் பட்சத்தில் பாஜகவுடன் கூட்டணியை விட்டு முறித்து கொண்டு செல்ல தயார் அப்படின்னு சொல்ல முடியும் எடப்பாடி. சொல்ல முடியாது கிம். அதனால எனக்கு தெரிஞ்சு நீ அன்புமணியா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், எது வந்தாலுமே எல்லா முடிவுமே நீங்க வந்து அமித்ஷாவோட கன்சர்ன் தான். தகவல் சொல்லிட்டு தான் வேணா சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன கட்சிங்கிறதுனால சரி ரைட்டு வந்துட்டோம், பார்த்துங்க, பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஒரு மேஜரா ஒரு ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறப்போ நீங்க பிஜேபியோடைய முடிவு தானே முக்கியம், ஃபர்ஸ்ட் முடிவு. பிஜேபி தெளிவா இருக்குங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. தாவேக்காவை தனித்து நிப்பாட்டினாதான் மைனாரிட்டி வாக்குகளை வந்து திமுக வந்து பிரிக்கணும்னு நினைக்குது. ம். அதுதான் முக்கியம். நீங்க நல்லா பாருங்க. கூட்டணியில கொண்டாடுறதுக்கான வேலைகள்லாம் பிஜேபி இருக்காது. எடப்பாடி ஆசைப்படலாம். திமுகவை வீக் ஆக்கணும். திமுக கூட்டணி இந்த முறையும் ஜெயிச்சிருச்சுன்னா நீ 2029லயும் பார்லிமெண்ட்லயும் 40-40 ஜெயிக்கும் திமுக. ஸோ என்ன செய்யணும்? திமுக வீக் ஆக்கணும். அப்படின்னா அங்கே இருக்கிற மைனாரிட்டி வாக்குகள் கன்சாலிடேட் பண்ணிட்டே ஒவ்வொரு முறையும் இருக்கக்கூடாது. இந்த ஒரு பிரிக்கணும்னா விஜய் தனியாக நின்றா தான் கரெக்டாக இருக்கும். ம். அப்படிங்கிறது பிஜேபியுடைய எண்ணம். ஸோ இந்த முறை என்னை பொறுத்தவரை விஜய்க்கு பிஜேபி உதவும் ஒரு காரணம் கூட அதுதான். கூட்டணிங்கிறது அப்புறம். திமுக வீக் ஆகிட்டா 2029ல் நம்ம அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிஜேபியுடைய எண்ணம், ஆர்எஸ்எஸோட எண்ணம். ஓகே. எடப்பாடிக்கு இது தெரியல. ம். அவருக்கு இன்னைக்கு ஏதாவது நடக்கணும் 2026ல் நம்மளுடைய சூழ்நிலை என்னன்னு நினைக்கிறாரு. பிஜேபி வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்கால திட்டம் அது அவங்களுக்கு. ஒருவேளை கூட இன்னும் இதே மாதிரி சூழ்நிலையை டிடிவி எல்லாம் அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் விஜயோட சேர்த்து விடும் பிஜேபியை. சரி நீங்கள் போய் அங்கே ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லலாம். எடப்பாடியுடைய பிடிவாதமாக இருந்தாருன்னா பாரு, வெற்றியோ தோல்வியோ உனக்கு, முடிவு போ, பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு கூட்டணியை ஏற்படுத்திடும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு டிடிவி என்ன சொல்றாரு? 4 முனை போட்டின்னு சொல்றாரு. இன்னைக்கு பேட்டிலையும் 4 முனை போட்டின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு.
தாவேகா, டிவிக்கு. ஆமா. பாஜக, அதிமுக, திமுக. ஸோ 4 முனை போட்டி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டிடிவியோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிஜேபி தாங்க. பிஜேபி, ஏடிஎம்கே தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. எடப்பாடி இல்லாத அதிமுக, பாஜக கூட்டணி. இல்லை எடப்பாடி தான் ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிவிக்கே. அதுக்கப்புறம் தான் திமுகவா மற்ற விஷயமா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பதிந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.